நாம பார்க்க போகிறது பிரயாக் ராஜ். இன்னைக்கு நம்ம பிரயாக் ராஜ் அப்படின்னு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தினுடைய பெயர் என்னன்னா அலகாபாத். இதுக்கு முன்னாடி அலகாபாத்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நகரத்தை தான் இன்னைக்கு நம்ம பிரயாக் ராஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2018 யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக ஆன பிறகு அந்த இடத்துக்கான பெயரை அவர் மாத்திட்டார். பிரயாக் ராஜ், பிரயாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேள்விக்கான நிலம் என்று அர்த்தம். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தெற்கு பகுதியில் 365 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள பெரிய பகுதி தான் இந்த பிரயாக் ராஜ். இந்த இடத்த அலகாபாத்னு இதுக்கு முன்னாடி யார் பேர் சூட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அக்பர் நாமாலேயே அந்த செய்தி வருது. கடவுளின் நகரம் என்று அர்த்தம் அலகாபாத்னா. காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரள மாநிலத்தை சொல்கிற மாதிரி காட்ஸ் ஓன் சிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்னைக்கு பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய அலகாபாத். இங்கே தான் கங்கை ஓடுது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா யமுனை ஓடுகிறது. ஆகாயத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாமல் சரஸ்வதியும் இங்கே சங்கமிக்கிறதாக நம்முடைய தொன்மங்களிலே புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நதிகள் ஒன்று சேர்வதனால திரிவேணி சங்கமம் இங்கே நிகழுது. அந்த படித்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டுகள் இருக்குது. காட்னா படித்துறைன்னு பேர். அதில் சரஸ்வதி காட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்பருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட முறைப்படி தான் நடந்திருக்கும். இந்துக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களிலும் பல ஜோதிடர்கள் இருந்திருக்கிறார்கள். அக்பர், அவருடைய ஹுமாயூனாக இருக்கட்டும், அவருக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிட அறிவு உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அரண்மனையில் ஒரு ஜோதிடரை எப்போதுமே அவங்க ஆலோசனை கேட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அக்பருடைய பிறப்பே அப்படி தான் நடந்திருக்கு. அவங்களோட ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கருவில் உருவாகும் போது, இவர் பிறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனை ஜோதிடர்கள் கணித்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து குழந்தை பிறந்தா அவன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவராக வருவார், முகலாய பேரரசில் அதிக நாட்கள் ஆளக்கூடியவராக இருப்பார் அப்படின்லாம் ஆரூடம் கணித்து ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி தள்ளி போடுறது நம்ம கையில் இல்லையே. ஏன்னா அப்போ மருத்துவம் பார்க்குறதெல்லாம் பெண்கள் தான் பார்ப்பாங்க. அப்போ மருத்துவச்சிகள் தான் இது இயற்கையாச்சே எப்படி மாற்ற முடியும் அப்படின்னோடனே அதில் கொடூரமான முகமுடைய ஒரு பெண்ணினுடைய முகத்தை அந்த ராணியினுடைய முகத்து பக்கத்தில் அருகில் கொண்டு காட்டும்போது அதை பார்த்தவங்க மயங்கிடுறாங்க. மயங்கி இவருடைய பிறப்பு தள்ளி போடப்படுகிறது. அப்படியே மயக்கத்தில் இருந்துட்டு அந்த நாளையும் கழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால அவசர அவசரமாக அவரை எழுப்புறாங்க. எழுப்புனாலும் வழி வரணுமே, அதற்கான சில தந்திரங்களை எல்லாம் கையாண்டு இவர் எந்த காலகட்டத்தில் பிறந்தால் நல்லா இருக்கும்னு அரண்மனை ஜோதிடர்கள் குறித்து கொடுத்தாங்களோ அந்த காலகட்டத்தில் தான் அவர் பிறக்கிறார். இப்படி ஜோதிடம் முழுக்க ஆராய்ச்சி செய்து கொண்டு வாழ்க்கையில் பல நிலைகளில் முடிவுகளை எடுத்தவர் தான் அக்பர். இந்த பிரயாக்ராஜிலோட பெரிய சிறப்பு என்னென்னா, இந்தியாவில் காசி என்று சொல்லக்கூடிய வாரணாசிக்கு அடுத்து மிக முக்கியமான நகரம் எதுன்னா அந்த பிரயாக்ராஜ் தான். அவ்வளோ ஏங்க, தனியாக பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாக வேண்டும், முஸ்லீம்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணும், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதை விழுந்த இடமே எதுன்னா இந்த பிரயாக்ராஜ் தான். இந்தியாவில் 3 பிரதமர்களை உருவாக்கிய இடம் இந்த பிரயாக்ராஜ். பாரத பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார், பிபி சிங் என்று சொல்லக்கூடிய 3 பெரும் தலைவர்களை இந்த உலகத்திற்கு இந்த நாட்டுக்கு தந்த மண் எதுனா அலகாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த பிரயாக்ராஜ். உலகம் முழுக்க எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, சில நாடுகளில் மக்கள் தொகை கூட அவ்வளோ இருக்காது. ஆனால் இந்த பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய கும்பமேளா, அதில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 45 கோடிக்கு மேலே இருக்கும். அத்தனை பேருக்கும் நீர் தங்குவதற்கான இடம், அவங்க வந்து போவதற்கான வாகன வசதி என்று மிக பிரம்மாண்ட அளவில் ஒரு திருவிழாவை உலகமே வியக்கக்கூடிய, உலகின் மிகப்பெரிய பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய இடமும் எதுனா இந்த பிரயாக்ராஜ் தான். அதிலும் குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த மகாமகமாக இருக்கட்டும், 144 ஆண்டுகளுக்கு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவாக இருக்கட்டும், இப்படி பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த பிரயாக்ராஜ். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.